ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் கோபி மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கோபி மஞ்சூரியன் வந்து ஃப்ரைட் ரைஸ், சப்பாத்தி, நான் இதுக்கெல்லாம் ஒரு நல்ல காம்பினேஷன். ஸோ நம்ம எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம கோபி மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம காலிஃப்ளவரை ரெடி பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை நான் அதில் ஆட் பண்ணுறேன். நான் வந்துட்டு பெரிய ஃப்ளவராக இருக்கிறத குட்டி குட்டியாக இலக்கிட்டு ஸ்மாலாக எடுத்துகிட்டு தண்ணியில் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம எதுக்காக தண்ணியில் போட்டு காலிஃப்ளவரை வேக வைக்கிறோன்னா, நம்ம லைட்டாக வேகணும். அது இல்லாமல் வந்து நம்ம காலிஃப்ளவர் வந்து எப்பவுமே ஃப்ளவராக இருக்கிறதுனால அதில் வந்துட்டு ஜெர்ம்ஸ் இருக்குது, நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்துட்டு நம்ம பாயில் பண்ணி யூஸ் பண்ணுறது எப்பவுமே பெட்டர். இப்போ நம்ம போட்டுட்டு கொஞ்சோண்டு தேவையானளுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கலக்கி விட்டுக்கோங்க. இது இப்போ கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். நம்ம கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. காலிஃப்ளவரும் ஓரளவுக்கு வெந்திருக்கும். இந்த நேரத்தில் நம்ம தண்ணியை ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு வடிகட்டி எடுத்து அதில் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம காலிஃப்ளவர் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம வந்து பேட்டர் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கிறேன். அப்புறமா ஒரு ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கிறேன். நீங்கள் மைதா மாவு இல்லாட்டா கார்ன்ஃப்ளவர் மாவு கூட எடுத்துக்கலாம். இப்போது நமக்கு தேவையான அளவு சில்லி பவுடர் போட்டுக்கலாம். உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த பேட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ட்ரெயின் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நீங்கள் இனிஷியலாகவே வாட்டர் ஆட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு அந்த மாவு ஃபுல்லாக இந்த காலிஃப்ளவர் ஒட்டுற அளவுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா தண்ணியை லைட்டாக தெளித்து மிக்ஸ் பண்ணணும். மொத்தமாக வந்துட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடாதீங்க. காலிஃப்ளவர் வந்து பொரிக்கும் போது ரொம்ப கிறிஸ்பியாக வராமல் ஒரு மாதிரி சொதன்னு வந்துடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஆட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ எண்ணெய் சூடானதும் நான் வந்துட்டு இந்த மாவில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் போட்டுடுறேன். நான் வந்துட்டு 2 பேட்சாக போடுறேன், நிறைய இருக்கிறதுனால. எப்பவுமே நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணும்போது ஆயில் வந்து கம்மியாகவே எடுத்துக்கோங்க. பிகாஸ் நம்ம இந்த ஆயிலை வந்து ரீயூஸ் பண்ணுறது அவ்வளோவா நல்லது கிடையாது. ஸோ வந்துட்டு நீங்கள் அதிகமாக எடுக்காமல் கம்மியாக எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பபிள்ஸ் போகிற வரைக்கும் நம்ம அதை ஃப்ரை பண்ணலாம். லைட்டாக கோல்ட் கலரில் ஆகணும். பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ வந்துட்டு எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துடலாம். ஃபுல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ மிச்சம் இருக்க காலிஃப்ளவரையும் நான் அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி அதில் வெட்டி வச்சுருக்க பூண்டு, நான் ஒரு 10 பூண்டு எடுத்திருக்கேன். குட்டி குட்டியாக வெட்டி இருக்கணும். அதை வந்துட்டு இதோட ஆட் பண்ணுங்கள். வெங்காயம் நான் வந்துட்டு 10 பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரே ஒரு வெங்காயம், இதெல்லாத்தையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி இதில் போடுறேன். வந்து வசக்கிறதுக்காக உப்பு போட்டுக்கோங்க. நம்ம எப்போயுமே உப்பை வந்து இனிஷியலாக ஆட் பண்ணோன்னா தான் சீக்கிரமாக வசங்கும். அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிடுறோம். இப்போ நல்லா வசங்கட்டும். இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு வசங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து சாஸ் ஆட் பண்ணிடலாம். இதில் வந்து நான் என்னெல்லாம் ஆட் பண்ணுறேன்னா, ஒரு ஸ்பூன் சோயா சாஸ், ஒரு ஸ்பூன் சில்லி சாஸ், அப்புறமா ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ். இது 3யும் ஆட் பண்ணி நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த சாஸோட ஃப்ளேவர் ஃபுல்லாக வந்துட்டு இந்த இதில் காயில் இறங்குற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு பொரிச்சு வச்ச காலிஃப்ளவரையும் இந்த இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த காலிஃப்ளவரில் ஃபுல்லாக அந்த ஆனியன் மிக்ஸ் வந்து கோட் ஆகிறதுக்கு மிக்ஸ் பண்ணுங்கள்.
இந்த காலிஃப்ளவர் வந்து இப்போ கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். இது கொஞ்சம் சாஃப்ட் ஆக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் நான் கொஞ்சோண்டு மைதா மாவை தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன். அதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணலாம். ஒரு 5 minutes இது அப்படியே வேகட்டும். ஸோ காலிஃப்ளவர் வந்துட்டு நல்லா சாஃப்ட் ஆகி அந்த கிரேவி ஃபுல்லாக அதில் இறங்கிடும். இது வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இதாகிடுச்சு. நமக்கு நல்லா ஃப்ளேவர் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான கோபி மஞ்சூரியன் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல டிஷ்ஷோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.